வணக்கம். இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நேற்று முன்தினம் அதிகாலையில் இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற ஒரு ஆபரேஷனை தொடங்கி தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய முகாம்களில் மிகப்பெரிய அளவுக்கான பதிலடி தாக்குதலை கொடுத்திருக்காங்க. இதுல 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் இறந்திருக்காங்க. இதை பாகிஸ்தான் எப்படி கிளைம் பண்றாங்க அப்படின்னா, இது எங்க பகுதியில் நடந்த ஒரு விஷயம் அப்படின்றதுனால எங்களுக்கு போர் தொடுப்பதற்கான எல்லா நியாயமான காரணங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு காரணமாக வச்சு ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேல மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை நடத்துறாங்க. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமும் அடைஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நேற்று முன்தினம் பாகிஸ்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 15 நகரங்களை குறிவைத்து வான்வெளியில தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதலை பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவம் மிகப்பெரிய அளவுக்கு முறியடிக்கவும் செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் வரும் காலங்களில் மேலும் தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தான் தரப்புல இருந்து மிகப்பெரிய அளவுக்கான ஆலோசனைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில்ல இந்தியா ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்டை பாகிஸ்தான் தரப்பு மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதன் மூலமாக இந்த பெஹல்காம் தாக்குதல்ல பாகிஸ்தானினுடைய பங்களிப்பு இருக்குன்றது ரொம்பவே வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஒரு பக்கம் பாகிஸ்தானினுடைய தீவிரவாத முகாம்கள்ல தாக்குதல் நடத்தினா இது எங்க மேல நடந்த தாக்குதல்னு ஒரு பக்கம் கிளைம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அபிஷியலா இந்தியா தரப்புல இருந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல போகும் பொழுது அதுல ஒரு தீவிரவாத அமைப்பை குறிப்பிட்டா அது பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது எல்லாத்த பத்தியுமே இந்த காணொலியில் நம்ம விரிவா பார்க்க போறோம்.